அஸ்வஸ்ம திட்டத்தில் தங்களது தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறியதால் அந்த நன்மைகளை இழக்கும் அபாயத்தை எதிர்கொள்வதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமல் ஹொடவலகிதர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளி தெரிவு செய்யப்பட்டால் அவர் 12 மாத காலத்துக்கு தடையின்றி கொடுப்பனவுகளை பெறுவார். அதன் பின்னர் அந்த பயனாளி அடுத்த 12 மாத சுழற்சிக்கு தகுதியானவராய் என்பதை தீர்மானிக்க வருடாந்த மீளாய்வு செய்யப்படுவது கட்டாயமாகும். அந்த மீளாய்வுக்கான தகவல்களை புதுப்பிக்கும் பணி 2025 நவம்பர் 20 ஆரம்பிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் சுமார் 85,000 பயனாளிகள் இதுவரை தங்களது தகவல்களை புதுப்பிக்கவில்லை. அந்த வகையில் வருடாந்த மீளாய்வுக்காக தங்களது தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறியதன் காரணமாக அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் ஏழை மற்றும் மிக ஏழை என வகைப்படுத்தப்பட்ட 85,000க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்களது நன்மைகளை இழக்கும் நிலையில் உள்ளனர். அஸ்வஸ்ம பயனாளிகளின் தகவல்களை புதுப்பிக்கும் செயல்முறை 2025 நவம்பர் 20 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் இதுவரை ஏழை பிரிவைச் சேர்ந்த 56,547 பயனாளிகளும் மிக ஏழை பிரிவைச் சேர்ந்த 28,608 பயனாளிகளும் இச்செயல்முறையை பூர்த்தி செய்ய தவறியுள்ளனர். இதற்காக புதிய காலக்கெடு கடந்த 20 வரை மீளவும் புதுப்பிக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் தங்களது தகவல்களை இணையவழியூடாகவோ அல்லது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அருகிலுள்ள பிரதேச செயலகத்தில் ஒப்படைப்பதன் மூலமாகவே புதுப்பித்துக் கொள்ள முடியும். இது ஒரு பாரிய சிக்கலாகும். மக்கள் தங்கள் தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்காவிட்டால் அடுத்த கொடுப்பனவு சுழற்சியில் அவர்கள் பரிசீலிக்கப்பட மாட்டார்கள். நாம் பிரதேச செயலகத்துக்கு தகவல் கொடுத்துள்ளோம். கிராம சேவக உத்தியோகத்தர்கள் ஊடாக அதன் அவசரத்தை உணர்த்தினோம். மேலும் இணையவழியூடாக தகவல்களை புதுப்பிப்பதை எளிதாக தனியார் தகவல் தொடர்பு மையங்களுக்கு சிறப்பு அனுமதியை வழங்கியுள்ளோம். இம்மையங்கள் மூலமாக ஏற்கனவே கணிசமான அளவு தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 20,70,000 பேர் ஏற்கனவே பதிவு செய்துள்ளனர். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பயனாளிகள் இன்னும் புதுப்பித்தல் செயல்முறையை செய்யவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.